Dear plus one commerce students, good morning. Let us continue the 19th chapter, Sources of Business Finance. Today our topic is 19.05, Personal Investment Avenues. Personal Investment Avenues. தனிநபர் முதலீட்டுக்கான வழிகள். தனிநபர் எந்தெந்த வழிகளில் தங்களோட பணத்தை சேமிக்கலாம், முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இன்னி ஒரு புக் பேக் there is a long answer question. Explain any 5 personal investment avenues. Explain any 5 personal investment avenues. 10 personal investment avenues are given. 10 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிடலாம். People invest the savings to gain financial security. People invest the savings to gain financial security. They are investing their savings in a various investment avenues for various purposes. They may invest in various securities and wait for stipulated period to get back their investments with higher value addition. நிதி பாதுகாப்பு கருதி மக்கள் தங்களோட சேமிப்புகளை முதலீடு செய்கிறாங்க. அவங்களோட சேமிப்புகளை பல வழிகளில் முதலீடு செய்கிறாங்க. கடன் பத்திரங்களில் முதலீடு செய்து முதலீட்டின் மீதான லாபத்தை பெற ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு. There are 3 aspects which need to be considered before investing the money, namely liquidity, profitability, safety. இந்த 3 கன்சிடர் பண்ணணும். liquidity, profitability, safety. 3 aspects need to be considered before investing the money, namely liquidity, profitability, safety. In other words, some investments can be easily and readily encashed in the market without a loss. Such investments are called liquid investments. For example, bank deposits, government bonds, mutual funds, precious metals like gold, silver, platinum, etc., while certain other investments cannot be liquidated immediately, but they may fetch higher returns at maturity. For example, shares, real assets, debentures, public deposits, fixed deposits, money back insurance policies come under this category. பணத்தை முதலீடு செய்கிறப்ப 3 முக்கிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். பணத்தை முதலீடு செய்கிறப்ப 3 முக்கிய கருத்துக்களை மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்னென்னா லிக்விடிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, சேஃப்டி. லிக்விடிட்டிங்கிறது தேவைப்படுறப்ப உடனே பணமாக்கக்கூடிய தன்மை இருக்கணும். உடனே பணமாக்கக்கூடிய தன்மை. லாபம் ஈட்டும் தன்மை, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும். பாதுகாப்பு, சேஃப்டி இருக்கணும். சில முதலீடுகள் சந்தையில் உடனடியாகவும் எளிதாகவும் எவ்வித நட்டமும் இல்லாமல் பணமாக மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த முதலீடுகளை எளிதில் பணமாக்கக்கூடிய முதலீடுகள் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று அழைக்கலாம். வங்கி வைப்பு தொகை, அரசு கடன் பத்திரங்கள், பரஸ்பர நிதி, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற விலையுயர்ந்த உலோகங்களில் முதலீடு செய்தல் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே சமயம் வேறு சில முதலீடுகள் உடனடியாக பணமாக்குதல் தன்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் முதிர்வு காலத்தில் அதிக வருமானம் தருபவையாக இருக்கும். பங்குகள், அசையா சொத்துக்கள், கடன் பத்திரங்கள், பொது வைப்பு, நிலை வைப்பு, பணம் திரும்ப பெறும் காப்பீட்டு திட்டாவணங்கள் இந்த வகையை சார்ந்தது ஆகும். இன்னும் சில முதலீடுகள் அதிக வருவாய் ஈட்டும் தன்மை கொண்டதாக இருக்கும்.
உதாரணம் சூதாட்டம், குதிரை பந்தயம், லாட்ரி சீட்டு இதெல்லாம். ஆனால் அதில் செய்யப்படும் முதலீடு பாதுகாப்பு அற்றவையாக இருக்கும். உபரி பணத்தை முதலீடு செய்கிறப்ப சட்டப்படியான முறையில் பாதுகாப்பான வழிகளில் நன்னெறிப்படி புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தல் வேண்டும். Following are some of the investment options available to individual investors. ஒரு தனி நபர் எந்தெந்த வழிகளில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஷேர் பர்ச்சேசஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வெஸ்டிங் இன் மெட்டல்ஸ், post office savings schemes, public deposits, bonds, unit linked insurance plans, bank deposits. Okay, we will discuss one by one. The first option is public provident fund. Public provident fund, PPF. It is the safest long-term investment option for the investors in India. It is totally tax-free. PPF account can be opened in bank or post office. Money deposited cannot be withdrawn before 15 years. An investor can earn compound interest from this account. However, the investor can extend the time frame for the next 5 years if investor does not opt to withdraw the amount matured for payment at maturity date. PPF investor can take the loan against PPF account when he experiences financial difficulties. நல்ல ஸ்கீம் இது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, ஸ்டேட் பேங்கில் இருக்குது, இன்னும் மற்ற வங்கிகளில் கூட இருக்குது. இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்புகளில் மிக பாதுகாப்பான நீண்டகால முதலீட்டு வாய்ப்பு பொது வருங்கால வைப்பு நிதி. பொது வருங்கால வைப்பு நிதி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதுக்கு முழுமையான வரி விலக்கும் கிடைக்கிது. இந்த வருங்கால வைப்பு நிதி கணக்கை வங்கியில் அல்லது அஞ்சலகத்தில் தொடங்கலாம். இதில் செலுத்தப்படும் தொகை 15 வருஷத்துக்கு முன்பாக திரும்ப பெற முடியாது. இதன் மூலமாக முதலீட்டாளர் அவங்களோட முதலீடு செய்த பணத்துக்கு கூட்டு வட்டி பெற முடியும். முதிர்வு காலத்துக்கு பிறகு முதிர்வு தொகையை திரும்ப பெற வேண்டிய தேவை ஏற்படலைன்னா மேலும் 5 வருஷத்துக்கு இதை நீட்டிச்சு கொள்ளலாம். இருந்தாலும் முதிர்வு காலத்திற்கு முன்பாகவே முதலீட்டாளருக்கு நிதி நெருக்கடி அல்லது நிதி தேவை ஏற்பட்ட அந்த கணக்கிலிருந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது ஒரு முக்கியமான வழி. தென் த செகண்ட் ஒன் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதிகள். An individual investor who wants to invest in equities and bond with a balance of risk and return generally can invest in mutual funds. Nowadays, people invest in stock market through mutual fund. Systematic investment plan is one of the best investment option in India. பரஸ்பர நிதிங்கிறது நிதி நிறுவனங்கள் பொதுமக்கள்கிட்டேருந்து திரட்டிய பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதன் வழியாக கிடைக்கக்கூடிய லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. இந்த வழியில் சாதாரண மக்கள் கூட மறைமுகமாக பங்கு சந்தையில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். பரஸ்பர நிதி நிறுவனங்கள் சிறு முதலீட்டாளர்களோட தேவைக்கு ஏற்ப பல திட்டங்களை வைத்திருக்கிறது. முதலீட்டாளர்கள் அவர்களோட தேவைக்கு ஏற்ப சரியான முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். Then the next option is investment avenue is direct equity or share purchase. நேரடியாக சம உரிமை பங்குகள் வாங்கிறது.
An individual can opt for investment in shares, but he has to analyze the market price of various shares traded in stock exchange, reputation of the company, consistency in payment of dividend, the nature of project undertaken by the company, growth prospects of industry in which the company is operating before investing in shares. If the investment is made for a long time, may yield good return. However, there is equally risky to invest in shares as there is no guaranteed return therein. தனிநபர்கள் பங்குகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி பங்கு மாற்றகங்கள் வழியாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக விற்கப்படும் பங்குகள் குறித்து சில செய்திகளை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். பங்குகளோட சந்தை விலை, பங்குகளை வெளியிடக்கூடிய நிறுவனத்தோட மதிப்பு, அவங்க இதுவரைக்கும் வழங்குகிற பங்காலாயம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பங்குகளை வாங்க முற்படுவது நல்லது. மேலும் அந்த நிறுவனம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய திட்டங்களின் தன்மை, அந்த நிறுவனத்தில் தொழில்துறையோட எதிர்காலம், இதையெல்லாம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்வது நல்லதாக இருக்கும், பாதுகாப்பானதாக இருக்கும். Then the next scheme is real estate investments. அசையா சொத்துக்களில் முதலீடு செய்கிறது. Real estate is one of the fastest growing sector in India. Buying a flat or a plot is supposed to be the best decision among the investment options. The value of real asset may increase substantially depending upon the area of location and other support facilities available therein. However, an investor in real estate has to be cautious and circumspect in verifying the genuineness of the title deeds before investing in real estate assets, and also reputation of the seller of real assets. அசையா சொத்தில் முதலீடு செய்தல்ங்கிறது இந்தியாவில் வேகமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு முதலீட்டு துறையாக இருக்கு. வீட்டுமனை பிளாட் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ஃப்ளாட் வாங்கிறது சிறந்தது. தனி மனித முதலீட்டு முறைகளில் இது ஒன்று. நிலப்பிரிவு அமைந்திருக்கிற இடம், அங்குள்ள பிற அடிப்படை வசதிகள், அதை பொறுத்து அசையா சொத்தோட மதிப்பு பல மடங்கு உயரும். இருந்தாலும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்ய விரும்புகிறவரை அந்த சொத்துக்களோட உரிமை பத்திரங்கள், உண்மைத்தன்மை, இதெல்லாம் மிகுந்த கவனத்தோடு ஆய்வு செய்த பிறகே அதில் முதலீடு செய்யக்கூடிய முடிவை எடுக்கணும். Then the next investment avenue is investing in metals. விலை உயர்ந்த உலோகங்களில் முதலீடு செய்கிறது. Investment in metals like gold, silver and platinum is one of the oldest and evergreen investment products. The values of metals rise slowly and steadily in line with the dynamic market conditions. But investors can liquidate the metals immediately in the market without any loss. Besides, an investor can opt for investment format like gold deposit scheme, gold ETF, exchange traded fund, gold bar, gold mutual fund, etc. to get benefit in the short period of time. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இது மாதிரி உலோகங்களில் முதலீடு செய்வதுங்கிறது பழமையான, மிகவும் எந்த காலத்திற்கும் ஏற்ற ஒரு முதலீட்டு வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
எவர்கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுகிறாங்க. சந்தையில் உலோகங்களோட மதிப்பு மெதுவாக ஆனால் உறுதியாக அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த வகை முதலீட்டில் முதலீட்டாளர்கள் எந்த விதமான நட்டமும் இல்லாமல் அவற்றை உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். Then the next investment avenue is post office saving schemes. அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள். In your book bag also there is a very short answer question. Write any 2 examples of post office saving schemes. There are different types of postal savings, small saving schemes. There are different types of postal small savings schemes, namely post office savings account, post office recurring deposit account RD, post office fixed deposit account FD அல்லது fixed deposit அல்லது time deposit, post office monthly income account scheme MIS, monthly income scheme, senior citizen savings scheme, Public Provident Fund PPF, National Savings Certificate NSC, Kisan Vikas Patra KVP, Sukanya Smriti Account SSA. இதெல்லாம் இருக்கு. Investors can choose the appropriate postal schemes as per their needs. Postal investment scheme is the safest investment, மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் நிறைய இருக்கு. அஞ்சலக சேமிப்பு கணக்கு போஸ்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட்டு, தொடர் வைப்பு கணக்கு அஞ்சலகத்தில், ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு, நிலை வைப்பு கணக்கு, அப்புறம் அஞ்சலக மாதாந்திர வருவாய் கணக்கு MIS, மந்த்லி இன்கம் ஸ்கீம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், பொது வருங்கால வைப்பு நிதி அதான் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, தேசிய சேமிப்பு பத்திரம் NSC, கிசான் விகாஸ் பத்திரங்கள் KVP, சுகன்யா ஸ்மிருதி கணக்கு SSA. அஞ்சல் துறையில் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களோட தேவைக்கு ஏற்ப இருக்குது. அதில் அவங்க முதலீடு செய்து நல்ல பலனை பெறலாம். Then the next one is public deposits, பொது வைப்புகள். Public deposits are more beneficial than the fixed deposit in the bank in the matter of yielding good return. An investor has to select the investment period very carefully. He is not allowed to withdraw money before maturity. However, the public deposits are collected by companies and institutions do not offer any insurance benefits. It does not come under the control of the Reserve Bank of India. The investors who are willing to invest for long term can opt for public deposits. பொது வைப்புகள்னு சொல்கிறோம். நல்ல வருவாய் தரக்கூடிய நோக்கத்தை ஆராய்ந்தால் வங்கிகளில் நிலை வைப்பு நிதியில் பணத்தை செலுத்துவதை விட பொது வைப்புகள் அதிக லாபகரமானதாக இருக்குது. இதில் முதலீட்டாளர்கள் முதலீட்டு கால அளவை கவனமாக தேர்ந்தெடுக்கணும். முதலீட்டாளர் அந்த முதலீட்டு தொகையை முதிர்வு காலத்திற்கு முன்னாடி திரும்ப எடுக்க முடியாது. பொது வைப்பு வசூலிக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த வைப்பு தொகைக்கு எந்த விதமான காப்பீட்டு வசதியையும் கொடுக்கறது கிடையாது. இது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் வருவதும் கிடையாது. நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்கள் பொது வைப்பினை தேர்ந்தெடுக்கலாம். Then the next investment avenue is bonds, கடன் பத்திரங்கள். Bonds are one of the ideal investment option for those investors who would like to invest their hard-earned money safely. Bonds are issued by government and public and private sector companies and financial institutions. Mostly, there are 4 types of bonds sold in India, namely government bonds, corporate bonds, banks and other financial institutions bonds, and tax saving bonds.
and tax savings bonds. The term bond is used for the debt collected by the government, while the term debenture is used when the corporates collect debt capital from public. Investment in bond is totally risk-free. மக்கள் அவங்க சிரமப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு நிறும முறிகள் பத்திரங்கள் நல்ல முதலீட்டு வாய்ப்புகளில் ஒன்றா இருக்குது. அரசாங்கத்தோட துறைகள் பொது மற்றும் தனியார் நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் பத்திரங்களை வெளியீடு செய்யுது. இந்தியாவில் 4 வகையான கடன் பத்திரங்கள் வெளியிடப்படுது. அதில் அரசு கடன் பத்திரங்கள், நிறுவன கடன் பத்திரங்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களோட கடன் பத்திரங்கள், வரி சேமிப்பு கடன் பத்திரங்கள், இதெல்லாம் 4. பொதுமக்கள்கிட்ட கடன் பெற்று அரசாங்கத்தினால் அளிக்கப்படும் ஒப்புதல் சான்றிதழ் பத்திரங்கள் எனப்படும் பாண்டு. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் தங்களோட மூலதனத்திற்காக பொதுமக்கள்கிட்ட கடன் பெற்று அளிக்கும் ஒப்புதல் சான்றிதழ் கடன் பத்திரங்கள், டிபெஞ்சர்னு சொல்கிறோம். Then the next investment avenue is unit linked insurance plans. ULIP காப்பீட்டு திட்டங்களுடன் இணைந்த பரஸ்பர நிதி. ULIP, Unit Linked Insurance Plan, is a life insurance linked product which provides risk cover for the policyholder along with the investment options to invest any number of qualified investments such as stock, bonds or mutual funds. ULIPங்கிறது ஆயுள் காப்பீடு இணைந்த ஒரு பரஸ்பர நிதி முதலீடு. இது காப்பீடு செய்கிறவருக்கு இழப்பை ஈடு செய்கிறதோட பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களில் பரஸ்பர நிதி இணைந்த திட்டம் மூலமாக முதலீடு செய்யும் வாய்ப்பை தருது. Then the last investment option avenue is bank deposits, வங்கி வைப்புகள். Fixed deposit, recurring deposit. Fixed deposits enable the investor to invest the money for a specific period. The fixed deposit can be opened from a minimum period of 7 days to a maximum period of 10 years. The fixed deposit holder can take a loan against the fixed deposit receipt. The depositor cannot withdraw the fixed deposits before the maturity period. நிலை வைப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நிலையாக இட்டு வைப்பது ஆகும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நிலையாக இட்டு வைக்கிறத தான் நிலை வைப்புன்னு சொல்கிறோம். குறைந்த அளவாக 7 நாட்களும் அதிக அளவாக 10 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணலாம். நிலை வைப்பு செய்தவர் நிலை வைப்பு ரசீதின் பேரில் கடன் பெற முடியும். நிலை வைப்பில் முதிர்வு தேதிக்கு முன்னாடி தொகையை பெற முடியாது. வேணால் அந்த ரசீதை அடமானம் வச்சு கடன் பெற்றுக்கொள்ளலாம். ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு. ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி அக்கௌண்ட். Recurring deposit account is another investment option for those people who earn regular income. This deposit can be opened for a minimum period of 1 year to a maximum period of 10 years. The recurring deposit holder can take loan against the installments paid. தொடர் வைப்பு நிரந்தர சீரான வருவாய் உடையவர்கள், மாதம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க தொடர் வைப்பு கணக்கில் முதலீடு செய்யலாம். தொடர் வைப்பு கணக்கோட காலம் குறைந்தபட்சம் 1 ஆண்டு, அதிக அளவு 10 ஆண்டுகள் ஆகும். தொடர் வைப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் மாதம் பணத்தை செலுத்த வேண்டும்.
முதிர்வு தேதிக்கு முன்னாடி அதில் உள்ள தொகையை எடுக்க முடியாது. இருந்தாலும் செலுத்திய தவணைகள் மேலே நாம் கடன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.